இந்த பூவை பிடி. ஒரு முக்கியமான விஷயமா ஒரு பக்கம் போகணும். வா. என்னடா அது 6 பூ இருக்கு? நண்பா, நானும் பிரியாவை லவ் பண்ணி 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் நடக்குது. ஏன்டா இவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கிறேன், எங்களுக்கு சொல்லவே இல்லை. நடத்து. நேரா சுக்கர். நண்பா, இந்த பூவை மறைச்சி நான் கேட்கும்போது கொண்டு வா. ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்லை, இப்போதான் வந்தேன். சரி, கண்ணு மூட. எதுக்கு சொன்னா கேளு. ஓகே. பிரியா, இப்போ கண்ணை திறந்து பாரு. என்ன பூவெல்லாம் கொடுக்குற? என்ன நான் விசேஷம்? உங்ககிட்ட என்னோட லவ் சொன்ன நாள். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. யார் இது? நம்ம திருவேங்கடம் பொண்ணு மாதிரி தெரியுது. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே. சொல்லலாமா வேண்டாமா? சொல்லலாமா வேண்டாமா? ராமா, ராமா, வாங்க வாங்க உட்காருங்க. ஆமாம், ஏன்டா 2 பேரும் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? என் பொண்ணு ஓடி போயிட்டாடா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. எப்படா? எப்படிடா என்னையே கேள்வி கேட்குறியா? என் பொண்ணு லவ் பண்ணுற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து ஏன்டா என்கிட்ட உண்மையை மறைச்ச? அண்ணா, கூப்பிட்ட குரலுக்கு என்ன ஏதுன்னு முதல்ல வந்து நிற்கிறவங்க நண்பனையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சொல்லுவாங்க. இவருக்கு நண்பனாக இருந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுட்டீங்களே அண்ணா. உங்களை கூட பிறந்தவனா நினச்சேனே, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கல. அது வந்துமா சொன்னா வருத்தப்படுவானேன்னு தான் நான் சொல்லலை. இப்படித்தாண்டா பல பேர் ஒன்றை போல இருக்காங்க. தெரிஞ்ச விஷயத்தை முன்கூட்டியே சொல்லாமல் இருக்கிறனால தான் பல குடும்பங்கள் சிதைஞ்சு பிரிஞ்சு போய் இருக்கு. நீ சொல்லியிருந்தா என் பொண்ணை பத்திரமா பாதுகாத்து இருந்துப்பேன்டா. டே, எது நடந்தாலும் சொல்லுடா. டே, நான் உன் நண்பன்டா. என்னை மன்னிச்சிட்றா, என்னை மன்னிச்சிட்றா. இனிமே நான் சொல்கிறேன்டா, சொல்கிறேன். கனவா இது? என் நண்பனை இந்த கோலத்தில் பார்க்க முடியாது. அடடே, வாடா ராமா. எங்க இவ்வளவு நாள் ஆளை காணோம்? சரி சரி உட்கார். தேவி, இங்க வாமா. யார் வந்துருக்கான்னு பாரு. தண்ணி கொண்டா. வாங்கண்ணா, இப்போத்தான் வரேன். வீட்டிலலாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, உங்க அண்ணன் வந்திருக்கிறான். வேணுங்கிற சமையல் என்னன்னு போய் செய்யுமா. போ போ. ஏன்டா ஒரு மாதிரியே இருக்கிற? டேய், இந்த மாதிரி உன்னை நான் பார்த்ததே இல்லைடா. என்னடா விஷயம்? எதா இருந்தாலும் சொல்லுடா. அது வந்துடா. எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. நம்ம பிரியா
ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். டேய் நீ என்னடா சொல்ற? ஆமாண்டா, வர வழியில் நான் கோயிலில் பார்த்தேன். வரட்டும் பேசிக்கிறேன். கோவப்படாதடா, தோளுக்கு மேலே வளர்ந்த புள்ள நண்பன்னு சொல்லுவாங்க. அதனால் நண்பனுக்கு எப்படி எடுத்து சொன்னால் கேட்பானோ அது மாதிரி சொல்லி புரிய வைடா. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுடா. சரி, கிளம்புறேன். நேரம் இருக்கப்போ வரேன். சரிம்மா. போயிட்டு வரேம்மா. சரிங்க அங்கிள். பிரியா இங்க வாமா. படிக்கிற வயசுல நல்லா படிக்கணும். அப்படி படிச்சா நம்மளை ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. அது அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். போ, பேசாம உள்ள போ. நண்பன் சொன்னது சரிதான். வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கிறேன். நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற. இல்லைப்பா, காலேஜ் தான் போயிட்டு வரேன். பொய் சொல்லாத. உங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன். நீ இல்லைன்னு சொல்றியா? என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? அவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுப்பா. அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா? நீ நினைக்கலாம். அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளை பிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா உன்னை நான் வீட்டிலேயே சேர்த்திக்க மாட்டேன். நம்ம சொந்த பந்தம் யாரும் வரமாட்டாங்க, வரவும் விட மாட்டேன். ஏப்பா, ஜாதி தடுக்குதா என்ன? ஜாதியை பார்த்து பழகிறவன் நான் கிடையாது. ஜாதியை வச்சு மனித பிரிச்சு பார்த்தா அந்த ஜாதியை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அப்புறம் என்னப்பா? அதுக்கு ஒரு நேர காலம் இருக்கு. இப்போ உனக்கு தேவை படிப்பு மட்டும்தான், வேற எதுவும் தேவையில்லை. போ, போய் படிக்கிற வேலையிருந்தா போய் படி. என்ன புரியுதா? புரிஞ்சுதுப்பா. தினம் தினம் குடிச்சிட்டு வரியே, உடம்பு என்னத்துக்காகிறது? சொன்னா கேக்குறியா? டேய், நீ என்னடி சொல்றது? நான் அப்படிதான் குடிப்பேன். தினமும் என் மனசு இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. உன்னை சொல்லி என்ன பண்றது? சொல்லு. சொல்லித்தான் பாரு. இதெல்லாம் என்னுடைய நிலையான புத்தி இல்லை. எங்க அப்பா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு மாறுவேன் நாளைக்கு மாறுவேன்னு பார்த்தேன். மாற மாதிரியே தெரியல. எதுக்கு மாறணும்? நீ மாறாத. நான் லவ் பண்ணதுக்கு நான் என்னோட முடிவை மாத்திக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாவறதுக்கு நான் ஒரே அடியா போய் சேர்ந்துடுறேன். எல்லாம் ஒரு நாளைக்கு சாக போறத.
நான் குடிச்சு குடிச்சே சாக போறேன், நீ என்ன நினைச்சு நினைச்சே சாக போற. இப்படி சொல்லியும் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல. படிக்கிற வயசுல இந்த காதல் எதுக்குன்னு அப்ப தோணலை, இப்ப தோணுது. தோணுதா? ஒரு வேளை நல்லா படிச்சிருந்தா நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். இந்த காதல்னால எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. சொந்த பந்தம் பக்கத்துல இருந்து யாருமே இல்லை. அனாதை மாதிரி வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கொடுமை. இந்த மாதிரியான வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். வேணானா போடி. எனக்கு நீங்க யார் இருக்கா? அம்மா, அப்பா நான் இருக்கேம்மா, நீ அழாதம்மா. அப்பா, அப்பா. சிலருக்கு சொன்னா புரியும், சிலருக்கு பட்டாதான் புரியும். இதுல இரண்டாவது ரகம் நீ. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஏத்துக்கோங்கப்பா. என்ன ஏத்துக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணாமி அம்மா, வாழ்க்கைன்னு என்னன்னு உனக்கு புரிய வைக்கணும். நீ விரும்பியவன் கூட நல்லபடியா வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துருவேன்னு நம்பிக்கையில தான் வெறுத்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேம்மா. இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்னால உங்களுக்கு தலைக்குனிவு ஆயிடுச்சுல்லப்பா. அம்மா, நடந்தது நடந்து போச்சு, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. நீ எங்க விட்டையோ அங்கிருந்து ஆரம்பி. மறுபடியும் நீ படிம்மா. படிப்பு தான் சரியான பாதைக்கும் பயணத்துக்கு கொண்டு போய் விடுமா. மற்றதெல்லாம் தானா பின்னாடி வரும். ஒன்று தெரிஞ்சுக்கம்மா, அப்பம் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்காதவ மக கிடையாது. மக படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா போறவன் அப்பம் கிடையாதம்மா.